பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ நியாயமாக கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பாண்டவர்கள் கேட்க, ஆனால் துரியோதனாதிகள் ஊசி முனையிடம் கூட தருவதற்கு தயாராக இல்லை. இந்த நிலையில் தர்மராஜன் மற்ற அனைவரும் கைகூப்பி வணங்கி பகவான் கிருஷ்ணனை கடைசி முயற்சியாக தூதுவனாக சென்று வர வேண்டும், ராஜ்யம் அல்லது 5 கிராமங்களையாவது பெற்று வர வேண்டும் என்று பணிக்க அதனை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா துரியோதனாதிகள் ராஜ்யம் தருவார்கள் என்கின்ற நம்பிக்கையாளா அப்படின்னா இல்லை. கண்டிப்பாக அவர்கள் தரமாட்டார்கள் என்பதனை நிச்சயம் அறிவான் பகவான் கிருஷ்ணன். ஏன்னா அவர்களிடம் சத்தியம், தர்மம், எந்த பச்சாத்தாபம் எதுவும் இல்லாதவர்கள் துரியோதனாதிகள் என்பதை தெளிவாக அறிவான். பின்கேன் தூதுவனாக செல்கிறான் என்றால் அவர்கள் செய்கின்ற அக்கிரமம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ராஜர்களும் அறிய வேண்டும். இதை மனதில் வைத்துக்கொண்டு தூதுவனாக செல்ல சம்மதித்தான் பகவான் கிருஷ்ணன். அப்புறம் நேரா சென்றான். ஆனந்தமான வரவேற்பு கிடைத்தது. யாருடைய இல்லத்திற்கும் செல்லாமல் விதுரனுடைய வீட்டிற்கு சென்று உணவு உண்டு மகிழ்ந்து குந்தியை பார்த்து நலம் விசாரித்து ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி துரியோதனன் வீட்டிற்கு சென்று அவன், இன்றைய இரவு நீ நிச்சயம் என்னுடைய வீட்டில் உணவருந்த வேண்டும் என்று கேட்ட பொழுதும், நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் நான் உணவு உண்ண மாட்டேன் என்பதை ஒளிவு மறைவு இன்றி பகவான் கிருஷ்ணன் தெரிவிக்க, இரவு மீண்டும் விதுரனின் வீட்டிற்கே வந்தார். விதுரன் உணவெல்லாம் உண்ட பின்பு பகவான் கிருஷ்ணனுடைய கால் பிடித்தபடி அவன் தர்மத்தை எடுத்துக் கொள்கிறான். கிருஷ்ணா, நீ இங்கு வந்து தூதுவனாக துரியோதனாதிகளிடம் இப்படி கேட்பது எனக்கு என்னமோ சரியா படலை. நீ தர்மத்தை பற்றியே பேசுபவன், ஆனால் இவர்களோ தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அதர்மத்தில் மூழ்கி இருப்பவர்கள். அது மட்டும் அல்லாமல் மிகப்பெரிய அவமானப்படுத்தி உன்னை அனுப்புவார்கள் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் எச்சரிக்கிறான். அப்படி எப்பேற்பட்ட அவமானம் நடந்தாலும் அதை பற்றிய கவலை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்த காரியத்தை செய்துதான் தீருவேன் அப்படிங்கிறத பகவான் கிருஷ்ணன் விதுரனுக்கு விளக்கினார். ஒருவேளை உன்னை கொல்வதற்கு கூட அவர்கள் முயற்சி செய்யலாம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒருவேளை அந்த மாதிரி முயற்சி செய்தால் துளியும் யோசனை செய்யாதே, கவலைப்படாதே விதுரா, என் மேல் உனக்கு வைத்துள்ள அந்த அன்பு எனக்கு புரிகிறது. என்னை எதிர்க்க இந்த பூமண்டலமே நின்றாலும் நிச்சயமாக அவர்களால் முடியாது என்று ஆசுவாசப்படுத்தி நித்திரைக்கு சென்றான். காலை எழுந்தவுடன் சுப்பிரபாதம். ஒரு மனிதன் காலையில் எழுந்தவுடன் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், ஸ்நானம், சந்தியாவந்தனம், அக்னி காரியம், இப்படி அனைத்து விஷயங்களையும் தானும் செய்து காண்பித்தார். ஒரு மனிதனாக பிறந்தவுடன் ஒரு வாழ்நாளில் என்னென்ன கடமைகள் இருக்கின்றது என்பதனை பாருங்க, உபதேசமாக மட்டும் சொல்லாமல் அதை தானும் நடத்தி காட்டியவன் பகவான் கிருஷ்ணன். சரி, இப்போ இந்த நேரத்தில் துரியோதனன், சகுனி, கர்ணன் வந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, சபைக்கு அழைக்க இவர்கள் மூவரும் வந்தார்கள். வந்தவுடன் பாருங்க, உடனே எந்திரிச்சு நின்று கிளம்பல, தன்னுடைய காரியங்கள் செய்து கொண்டிருந்தான். அதை செவ்வனே முழுக்க முடித்த பின்னால் கிருஷ்ணன் பகவான் ரதத்தில் ஏற, சாத்தகியும் உடன் வர, பின்னால் துரியோதனன், சகுனி, கர்ணன் அத்தனை பேரும் சபைக்கு கிளம்பினர் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் விதுரனும் ஏறிக்கொண்டான். பாருங்க, விதுரனின் கைப்பிடித்தே சபையில் நுழைந்தார். தாசியினுடைய மகன் என்று
பேச்சுக்கு பேச்சு இழிவாக அவனுடைய பேச்சுக்களுக்கு செவிமடுக்காத அந்த சபைக்கு விதுரன் என்பவன் யார், மிக உயர்ந்தவன், என்னுடைய பக்தன் என்பதனை நிரூபிப்பதாக பகவான் கிருஷ்ணனே தன்னுடைய கையை விதுரன் கையோடு கோர்த்து அவன் சென்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விதுரன் கை, இன்னொரு பக்கம் சாத்தகியினுடைய கைப்பிடித்து சபைக்கு வருகிறான். பாருங்க, திருதராஷ்டிரன் மட்டும் அல்ல, சபையில் இருக்கக்கூடிய அனைவரும் எழுந்து நின்று கை கூப்பி வணங்கி ஒரு ஆசனம் கிருஷ்ணனுக்காக தயார் செய்து வைத்திருந்தனர். அப்போ அங்க இருக்கக்கூடிய ரிஷிமுனிகளும் நின்று கொண்டே பகவான் கிருஷ்ணனுக்கு மரியாதை செலுத்தினர். அப்போ அவர்கள் அனைவருக்கும் ஆசனம் கொடுக்கப்பட்டது. மேலே இருந்து இன்று இந்த சபையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை பார்க்க பல தேவான் தேவதைகள் காத்திருந்தனர் என்று மகாபாரதம் வர்ணிக்கிறது. இப்போ சபை சேர்ந்தது. திருதராஷ்டிரனை பார்த்து பகவான் கிருஷ்ணன் கோபமில்லை, சிரித்தபடி பேச ஆரம்பித்தான். அவனுடைய பேச்சு எப்படின்னா, இந்த நகாரி வாசிப்பாங்க இல்லையா, அது போல அவனுடைய குரல் இருந்தது. அவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இடி போல் இருந்தது என்று மகாபாரதம் வர்ணிக்கிறது. திருதராஷ்டிரனை பார்த்து, திருதராஷ்டிரா, நீ சத்துருக்களை வெல்வதில் மிகப்பெரிய சூரன், உண்மையாலுமே மிகப்பெரிய வீரன் தான் திருதராஷ்டிரன். அப்போ பராக்கிரமசாலி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதை சொன்னதா என்ன, உன்னுடைய பராக்கிரமம் உன்னுடைய குழந்தைகளுக்கு இல்லை என்ற பொருள் உள் தெரியும்படி திருதராஷ்டிரனை வாழ்த்தி மகிழ்ந்தான். ஆனால் உன்னுடைய மகன்களோ மோசத்தினால் வேலை செய்து கொண்டு இருப்பவர்கள். சபையில் அத்தனை பேரும் இருக்காங்க. துரியோதனும் அமர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அது ராஜன் முன்னாடி அத்தனை பேர் கேட்க எந்த விதமான பயமோ சலனமோ இல்லாமல் உன்னுடைய குழந்தைகள் மோசமானவர்கள் என்பதனை ஸ்பஷ்டமாக தெரிவித்தான். அது மட்டுமல்ல, உன்னுடைய குலம் எப்பேற்பட்ட குலம் தெரியுமா? பரத குலம் என்றால் இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அற்புதமான ஷீலர்கள் அனைவரும் வந்து சென்ற குலம். அந்த குலத்தை நினைத்தாலே மிகப்பெரிய ஆனந்தம் என்னுடைய மனதில் எழும். ஏன் கேட்டீங்கன்னா, அத்தனை பேரும் வினயம் அப்படின்னா பணிவு நிறைந்தவர்கள், ஆச்சார சீலர்களாக இருந்தனர், மிகப்பெரிய திறமைசாலிகளாக இருந்தனர், வீர சூரர்களாக இருந்த குலம் இது. ஆனா அப்பேற்பட்ட குலத்தில் எதெல்லாம் நடக்கக்கூடாது அந்த அனைத்து கெட்ட செயல்களும் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்றன. அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கெட்டது எதனால் நடக்கிறது என்றால் அது உன்னாலே நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திருதராஷ்டிரன், என்னுடைய மக்கள் செய்வதற்கு நான் என்ன செய்வேன்? அவர்கள் என்னுடைய பேச்சை கேட்பதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரன் இடைமறித்தார். உன்னுடைய குழந்தைகளை நீ பொறுத்துக்கொள், அவர்களை இந்த அதர்மம் செய்யாது நீ பார்த்துக்கொள், பாண்டவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். அப்ப என்னாச்சு? குலம் உத்தாரமாகும், யுத்தம் நடக்காது, எந்த விதமான உயிர் சேதமும் நடக்காது. நீ உன் பக்கத்தை பார்த்துக்கோ, நான் என் பக்கத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உன்னுடைய குழந்தைகள் தர்மத்தையும் அர்த்தத்தையும் விட்டு குரூரமாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன விஷயத்திலாவது எந்த வழியிலாவது அனைத்து செல்வங்களும் தனக்கே தரவே வரவேண்டும் என்கின்ற துராசையில் மூழ்கி இருக்கிறார்கள். பாருங்க, புருஷ சிரேஷ்டனே, பேச்சுக்கு பேச்சு திருதராஷ்டிரனே புகழ்வது போல் புகழ்ந்து
ஆனால் நீ இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தும் உன்னுடைய குழந்தைகள் உன்னுடைய பெயரை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற விஷயத்தை அற்புதமாக பதிவு செய்கிறான் பகவான் கிருஷ்ணன். நீ மிகவும் நல்லவன் திருதராஷ்டிரா. அப்போ அதனால தான் இந்த வார்த்தைகளை நான் உன்னிடம் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். ஏன் கேட்டீங்கன்னா, தர்மத்தையே ஒருவன் கேட்க மாட்டான் என்று நிச்சயமாக தெரிந்த பின்பு அந்த சபையிலே தர்மத்தை பற்றி பேசுவதில் எந்த பிரயோஜனம் இல்லை என்பதை நான் அறிவேன். ஏன்னா நீ தர்மம் தெரிந்தவன். அப்போ கடைசி முயற்சியாக உன்னிடம் சொன்னால் ஏதாவது நல்லது நடக்கும் என்கின்றதனால் தூதுவனாக நான் இங்கு வந்துள்ளேன். பாருங்க, ஏன் கேட்டீங்கன்னா, தர்மத்தின்படி உன்னுடைய குழந்தைகள் நடக்காமல் தர்மத்தை மீறி நடந்து கொண்டு இருக்கின்றனர். அன்று சபையில் நடந்ததை பற்றி கொஞ்சம் நினைத்து பார். அத்தனை பேருக்கும் ஒரு மனிதன் என்றாலே மானம் மரியாதை என்று கொஞ்சமாவது இருக்க வேண்டும். ஆனால் இவ்வளவு பெரிய பதவியில் இருந்தும் மரியாதை விட்டவர்கள் உன்னுடைய மகன்கள். ஏன்னா இவர்களையெல்லாம் நான் மனிதனாகவே பார்க்க தயாராக இல்லை. சபையில் பார்த்தங்க, நீ ராஜனாக இருக்கலாம், ராஜனுடைய மகனாக இருக்கலாம், முதல்ல நீ மனிதனே இல்லை. எப்பொழுது தர்மத்தை மீறி உன்னுடைய உறவினர்களாக இருந்த பொழுதும் அவர்களையும் அவமானப்படுத்தும் அளவிற்கு உங்களுடைய செயல்கள் போனதோ, அப்போ ராஜன் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ மனிதன் என்கின்ற வகையிலே வருவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கேட்டீங்கன்னா, நாம் என்ன செய்தோமோ அதுதான் தர்மம் என்று இருமாப்பில் திரிந்து கொண்டிருக்கிறார். தர்மம் சாஸ்திர நூல்களில் கூறப்பட்டதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நாங்கள் இங்கு என்ன செய்கிறோமோ நாங்க வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி தலைக்கணத்தோடு உன்னுடைய குழந்தைகள் விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஏன் கேட்டீங்கன்னா, அவர்களுடைய புத்தி பாழாகிவிட்டது. புத்தி இருப்பவர்களுக்கு இது நல்லது இது கெட்டது என்று பகுத்து அறியக்கூடிய அந்த சக்தி இருக்கும். அந்த சக்தி போய்விட்டது. என்ன காரணம் தெரியுமா? துராசை. துராசைனா என்ன தெரியுமா? மற்றவர்கள் அல்ல, இந்த உலகத்தில் அனைத்து ராஜ்யமும் எனக்கே வேண்டும், அனைத்து செல்வங்களும் எனதாக வேண்டும் என்கின்ற பேராசையினால் அவர்களுடைய புத்தி மழுங்கிவிட்டது. அது மட்டுமல்ல அப்படின்னா, மற்றவங்க கிட்ட செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, தன்னுடைய பந்து பாந்தவர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய அண்ணன் தம்பிகளிடமே பாருங்க எப்படி மானத்தை விட்டு மரியாதை விட்டு மிகப்பெரிய கெட்டவர்களாக நடந்து மிகப்பெரிய அவமானத்தை இந்த குலத்திற்கு தேடி கொடுத்திருக்கிறார்கள் உன்னுடைய குழந்தைகள். கொஞ்சம் நேர்மையான ஜீவனம் அப்படிங்கிறது உன்னுடைய குழந்தைகளிடத்தில் இல்லவே இல்லை. இத்தனை நேரம் உன்னுடைய பிள்ளைகளை பற்றி நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். இது அனைத்தும் உனக்கு நன்றாக தெரியும். பாருங்க, திருதராஷ்டிரனுக்கு தெரியாத எந்த ஒரு விஷயத்தையும் பகவான் கிருஷ்ணன் கூறவில்லை. இது அனைத்தும் தெரிந்து இருந்தும் புத்திர வியாமோகம், என்னுடைய மகன்கள் என்கின்ற அந்த ஆசை உன்னுடைய கண்களை கட்டி இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆனா இதையெல்லாம் நீ என்ன செய்யற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெக்லெக்ட் செய்யற. நெக்லெக்ட்னா தவிர்த்து விடுகிறாய். இந்த இடத்தில் நாம் பேசுவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னா அவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கு நீயும் துணை போகிறாய். ஒரு விஷயத்தை இருந்து அதை எடுத்து கண்டித்து தக்க நேரத்தில் அவர்களுக்கு உண்டான பாடத்தை கொடுக்க வேண்டும். ஆனா எவ்வளவு அநியாயம் உன் கண் முன்னாலே நடந்தாலும் அப்போ அதை சகித்து கொண்டு தவிர்த்து கொண்டு இருப்பது ராஜனுக்கு அழகானதா? இப்போ அதனால வரக்கூடிய அந்த பலன் இப்பொழுது மிகப்பெரிய கோரமான ஒரு யுத்தம் வர இருக்கிறது. பாருங்க, இப்போ இந்த விஷயத்தை நீ இதை தவிர்க்க முடியாது. ஏன்னா
அன்று வினை விதித்த போது என்ன நடந்தது, என்னுடைய குழந்தைகள் ஜெயித்து விட்டார்களா என்கின்ற ஆனந்த பரவசத்தில் இருந்தாய். இப்பொழுது உன்னுடைய குழந்தைகள் சாகும் நிலைக்கு வருகிறார்களே, யுத்தம் என்பது முன்னாடி தெரிகிறது. அதை நீ அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அன்று சுவையாக இருந்ததா அநியாயம் நடக்கும் பொழுது? அப்போ உன்னுடைய குழந்தைகள் யாரை அவமானப்படுத்தினாலாவதும் என்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற நினைப்பு உள்ளவன் எப்படி ஒரு ராஜனாக இருக்க முடியும்? இப்படி பலவிதமான கேள்வி கணைகளை திருதராஷ்டிரன் முன் பகவான் கிருஷ்ணன் வைத்து கொண்டிருக்கிறான். சபை முழுவதும் நிசப்தமாக கேட்டு கொண்டிருக்கிறது. சபை மட்டுமா, மேலே வானத்தில் இருக்கக்கூடிய தேவான் தேவதையர்கள் ஒவ்வொருவரும் பகவான் கிருஷ்ணனுடைய பேச்சு என்னென்ன விஷயங்களை கொண்டது என்பதை அறிய ஆவலில் இருக்கிறது. நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.